வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தினை பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்தில் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முதல் கட்டமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனியார் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனம் மூலம் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் பணிகள் முடிவடைந்த நிலையில் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆகிய திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு 1 கியூபிக் மீட்டருக்கு 52 ரூபாய் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு சமையல் எரிவாயு 1 கியூபிக் மீட்டருக்கு 69 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளதாகவும், மாதந்தோறும் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் சமையல் எரிவாயுக்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டரை விட வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் சேமிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். சும்மா பானை வைங்க, அந்த பாலை வைங்க. வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டு அந்த திட்டம் விரைவில் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தோம். பல்வேறு காரணங்களால் குறித்த நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருடைய அந்த ஒத்துழைப்போடும் முதலமைச்சர், அதே போல காரைக்காலுடைய அமைச்சர் சகோதரர் ஜி.எஸ். ராஜசேகர் இவர்களெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் இன்றைக்கு நம்முடைய தெற்கு தொகுதியிலே முதலாக இந்த எரிவாயு குழாய் மூலம் வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பணி துவங்கி இருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்கள் வருவதாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தகவலை போய் சேர்வதற்கு தாமதமாகிவிட்ட காரணங்களால் அவர் வர இயலவில்லை. இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்களோடு நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரைக்கால் இப்போ நம்முடைய தெற்கு தொகுதியில் இதுக்கான ஒரு என்கொயரி நிறைய வரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ முதல் திருவள்ளுவர் நகர் பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே 30 வீடுகளை கணக்கெடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 5 ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு முறையில் பிரிச்சிருக்கிறாங்க. 5 ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்கிறது. இந்த 18 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம். எனவே இப்போ அதை நிறைய இடத்துக்கு போய் செகண்ட் ஃபேஸ் அடுத்த கட்டம் போவதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த 5 ஃபேஸ் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 18 கிலோமீட்டர் முடிஞ்சுவிட்டால் ஒரு நிறைவு ஏற்படும். பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. இது ஏதோ பாதகம் வந்து விடுமோ என்ற அச்சமெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அது தேவையில்லை. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு சாதாரணமாக ஆபத்து இல்லாத ஒரு விஷயம் இது முதலில். அடுத்தது விலை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விலை அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா அதில் 14 கிலோ இருக்கும். அது என்ன விலையோ அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 126 ரூபாய் குறைவாக அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ நீங்கள் உலக அளவில் ஒரு போர் நடக்கும்போது நமக்கு சிலிண்டர்லாம் வராத ஒரு காலகட்டம் ஏற்பட்டு நம்ம எப்படியெல்லாம் போய் நம்ம பதிஞ்சிட்டு அந்தந்த கம்பெனியில் போய் நின்னோங்கிறது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸுக்கு எங்கே உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் இது தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட பல்வேறு சலுகைகள் இருக்கின்றன. இதை முந்திக் கொண்டு சிலர் பதிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனிதவனத்து சின்னப்பர் ஆலய மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த புனிதவனத்து சின்னப்பர் ஆலய ஆண்டு திருவிழா ஜூலை 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனிதவனத்து சின்னப்பரின் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியை முன்னிட்டு தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்குதந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனியை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து புனிதவனத்து சின்னப்பர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி ஓரும் நிகழ்வு நடைபெற்றது. தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனிதவனத்து சின்னப்பரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். பெண்களுக்கும் பேர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரிகளும் ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காரைக்கால் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மண்டலாபிஷேக வழிபாடு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி நித்திய கல்யாண பெருமாள் வகையறா தேவஸ்தானத்திற்கு உட்பட்டதும் மாங்கனி திருவிழாவின் மாப்பிள்ளை அழைப்பு, பரமதத்தர் 2வது திருமணம் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஊன் உதிர்த்து கைலாயம் செல்லும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் ஆலயமாக திகழும் ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் கடந்த மே 29ஆம் தேதி நடைபெற்றது. தினமும் மண்டலாபிஷேக வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. நிறைவாக வியாழக்கிழமை சிறப்பு ஹோமம் நடத்தி பூர்ணாவதி செய்யப்பட்டு புனித நீர் கடம் புறப்பாடு ஆக்கி சுவாமிகளுக்கு கலசாபிஷேகம் செய்து ஆராதனைகள் காட்டப்பட்டன. நிகழ்வில் கைலாசநாத சுவாமி, நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி விநாயகமூர்த்தி, திருப்பணிக்குழு தலைவர் ராம வெற்றி செல்வன் மற்றும் திருப்பணிக்குழுவினர் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
विभुतमे प्रभुतमे बहुतमे भूयस्तमे पूर्णन्तमे இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.